ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மயங்கி விழுவேன்னு அவங்களுக்கு எப்படி புனிதா தெரியும்? அமுதா கோயில்ல அன்னதானம் கொடுக்கணும்னு சொன்னா. மேகலை என் கூட தான் இருக்கேன்னு சொன்னா. நான் தான் சொன்னேன், அமுதாக்கு துணையா நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு அமுச்சு வச்சேம்மா. ஏங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், எனக்கு ஒன்னும் இல்லைன்னு மணிகண்டன் கிட்ட சொல்லுங்க. அவன் பாவம் பயப்பட போறாங்க. மரகதா, நீ வீட்டுக்கு வந்தங்கிற விஷயத்த நான் எப்போ சொல்லிட்டேன். எல்லாரும் வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண ஃபுட் பாய்சனுக்கு ஏங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பதட்டப்படுத்துனீங்க? சரிதான். இத பாரு, நீ பேச்சு மூச்சு இல்லாம கிடந்ததை பார்த்து நாங்க எவ்வளவு பயந்தோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதனால நான் நாச்சிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். நீ ரொம்ப நேரம் இங்கேயே உட்கார வேணாம், டாக்டர் உன்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. நீ வா, நீ வந்து ரூம்ல ரெஸ்ட் எடு. கொஞ்ச நேரம் நான் இங்கேயே இருக்கேன். சரிம்மா, ஓ இஷ்டம். கொஞ்ச நேரம் இங்கே இரு. அத்தை, அண்ணி, அத்தை, அத்தை, அமுதா, என்னதாச்சு? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. மரகத, என்ன மரகதா அப்படியே பதறி போயிட்ட, ஒரு மாதிரி கிறுகிறுன்னு ஆயிடுச்சு தெரியுமா? மாப்பிள்ள தகவல் சொன்ன உடனே. இப்ப பரவாயில்லையாமா? நல்லா இருக்கிறியா? அண்ணே, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்லண்ணே. ஐயோ, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நேரம் உங்களுக்கு எப்படி ஆயி போச்சேன்னு இந்த ஊர் உலகெல்லாம் தப்பா பேசுமே. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? ஐயோ அம்மாடி, அமுதா, கண்ணு எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீ ஏன்டா இப்படி நினைக்கிற? இல்ல அத்தை. ஐயோ என்னங்க அம்மா, என்னாச்சுமா? ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தீங்க? நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேனேப்பா. அத்தை, நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம் அத்தை. அத்தை, அதுக்குள்ள என்னாச்சு அத்தை? நாங்க கிளம்பும் போது நல்லா தானே இருந்தீங்க. அம்மாவுக்கு ஃபுட் பாய்சன், அதனால மயக்கம் போட்டு விழுந்து அவங்க மூச்சு பேச்சு இல்லாம இருந்தாங்க. ஃபுட் பாய்சனா? டாக்டர் வெறும் ஃபுட் பாய்சனா சொன்னாரு? ஆமா, ஏன் நீ சந்தேகமா கேக்குற? இல்ல அண்ணி, அதெல்லாம் வெளியில சாப்பிட்றவங்களுக்கு தானே உடம்பு ஒத்துக்காம ஃபுட் பாய்சன் ஆகும். அத்தை தான் விரதம் இருக்கேன்னு எப்பவுமே சரியா சாப்பிடறதே இல்லையே, அதான் கேட்டேன். ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நமக்கு என்ன தெரியும்? நம்ம என்ன டாக்டருக்கா படிச்சிருக்கோம்? ஓ, நமக்கு சாதகமா தானே இருக்கு. டாக்டர் ஃபுட் பாய்சன் சொல்லிட்டாரா? புனிதா, உன் அம்மா உடம்புல எப்படி விஷம் கலந்ததுன்னு உன்னால அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அண்ணி, டாக்டர் எதுவும் நடமாட வேண்டாம், ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்காரா? எத்தனை நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்? இத பாருங்க, நீங்க வீட்டை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பேசாம ரெஸ்ட் எடுங்க அண்ணி. அத்தை, இன்னும் அம்மாவுக்கு முழுசா சரியாகல. அம்மா உடம்புல இருந்த டாக்ஸிக் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டாங்க. சாப்பாடு விஷயத்துல அம்மா இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. நல்ல வேளை, சரியான சமயத்துல அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். நாங்க எல்லாரும் தப்பு பண்ணிட்டோம் அத்தை. உங்களை தனியா விட்டுட்டு நாங்க கிளம்பி போயிருக்கவே கூடாது. எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு நான் மட்டும் உங்க கூட இருந்திருக்கணும். சாரி அத்தை. ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்லடா, இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். இத பாரு மரகதா, இப்ப நீ நல்லா தான் இருக்க.
டாக்டர் உன்னை இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா கூட்டிட்டு வந்திருந்தாலும் ரிஸ்க்னு சொன்னாரு, கவனிக்கலையா? ஏங்க டாக்டர் எல்லாம் அப்படிதாங்க சொல்லுவாங்க. நான் நல்லா தாங்க இருக்கேன். அண்ணி ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணா இருந்தா ஐயோ நினைக்கவே பயமா இருக்கு அண்ணி. இப்ப எதுக்கு எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போனீங்க? புனிதா, மீனாக்காவோட நினைவு நாளுக்காக அன்னதானம் போடுறேன்னு அமுதா சொன்னா. அதனாலதான் கோயிலுக்கு எல்லாரையும் நான் தான் அனுப்பி வச்சேம்மா. இது எம்மாடி, நீயும் வான்னு மரகத்தையும் கூப்பிட்டோம். ஆனா உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? நான் வரல, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கன்னு எங்களை மட்டும் அனுப்பி வச்சுட்டா. அப்பா வீட்டுல தானே இருந்தாரு, அப்புறம் என்ன? நான் அவ்வளவு நேரம் அங்கதான் இருந்தேன். ஒரு போன் வந்துச்சுன்னு வெளியே போய் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் இப்படி ஆயிடுச்சு. இல்ல புனிதா, புனிதா மட்டும் நீங்க கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வரலன்னா எல்லாமே தப்பா போயிருக்கும். இங்க பாருங்க, உங்க அத்தை காதல விடுற மாதிரி நல்லா சத்தமா சொல்லுங்க. மரத இன்னைக்கு நீ மறுபிறவி எடுத்திருக்கன்னா அதுக்கு புனிதா தான் காரணம். மா, பேசுனது போதும். நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காருல, வாங்க போலாம். வாங்கம்மா, பாத்து.